விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வந்த 3 வயது சிறுமி லியாலட்சுமி கழிவுநீர் தொட்டி அருகே விளையாடி கொண்டிருந்த போது தொட்டியின் இரும்பு மூடி உடைந்து உள்ளே விழுந்த சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பள்ளி நிர்வகித்து வரக்கூடிய ஏஞ்சல், டொமினிக் மேரி, எமல்டா ஆகிய 3 பேரையும் கைது செய்திருப்பதாகவும், அலட்சியமாக செயல்பட்டு குழந்தை உயிர் இழப்புக்கு காரணமாக இருந்ததால் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தை கழிவுநீர் தொட்டியில மூடப்பட்டிருந்த அந்த மூடியின் இரும்பு கதவானது துருப்பிடித்திருந்த காரணத்தினால உள்ளே விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் இறந்து விட்டதாகவும் காவல்துறை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது குழந்தையின் உடலானது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இன்று மதியம் முதலே அந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு தற்போது 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பள்ளியை நிர்வகித்திருக்கக்கூடிய ஏஞ்சல், டொமினிக் மேரி, எமல்டா ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த பள்ளி மாணவி உள்ளே விழுந்த போது அவரது உடையில் எதுவுமே நனையவில்லை என்றும், பள்ளியின் சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் சாலை மறியல்களும் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் கலைந்து சென்றார்கள். இந்த நிலையில சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அலட்சியமாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் போன்ற பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் எழுப்பிய நிலையில பிரேத பரிசோதனைக்கு பிறகு சிறுமியின் மரணத்துக்கு உண்மையான காரணங்கள் தெரியவரும் என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழக்க வாய்ப்பே இல்லை என உறவினர் குற்றச்சாட்டு இருந்த நிலையில பிரேத பரிசோதனைக்கு பின்பாக இதற்கு குறித்து முழுமையான விவரங்களை காவல்துறை சார்பாக வெளியிடப்படும் என்றும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதல் கட்டமாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகத்தை நிர்வகித்து வந்த ஏஞ்சல், டொமினிக் மேரி, எமல்டா ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயின்ட் மேரிஸ் பள்ளியில் யுகேஜி படித்து வந்த மாணவி லியாலட்சுமி உயர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்த 3 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.